ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்து தீபா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆனோட கார்த்திக் நேராக தீபாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டு இருக்காருங்க. ஸோ இது எங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலமாக இந்த விஷயம் தெரிஞ்சு கார்த்திக்கு முன்னாடி நம்ம தீபாவை கண்டுபிடிச்சி தீபாவை போட்டு தள்ளிடணும், இல்லைனா தீபாவால் நம்ம வந்து ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லி பயங்கர அப்செட்டாக நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கீதாவை தேடிக்கிட்டு இருக்க ரவுடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரவுடி மூலமாக அடியாட்கள் மூலமாக தீபா ஹாஸ்பிட்டலில் இருக்க தெரிஞ்சுக்கிட்டு தீபா வந்துட்டு கீதா அப்படின்னு அவராக நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டாக ரவுடி அவர் முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவை இங்கேருந்து பெங்களூருக்கு கொண்டு போயிடலாம், யாருமே இல்லாத ஒரு காட்டில் கொண்டு போய் அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்றதான் அவரோட பிளானாக இருந்துட்டு இருக்குங்க. இதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் வந்த உடனே இவங்களை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணணும், ஸோ இவங்களை நான் எங்கள் ஊருக்கு கொண்டு போய் வச்சு நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல இவங்களை இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அந்த ஒரு டாக்டருமே வந்துட்டு நீங்கள் இவங்களோட ரிலேஷன் கேட்குறாங்க. ஆமாம், நான் இவங்களோட ரிலேஷன் தான், ஸோ அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த ஆள் வந்துட்டு தீபாவுக்கு சொந்தக்காரங்களே இல்லை அப்படின்னு இவங்க தீபாவை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேறு வழியே இல்லாமல் ஃபேக்காக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரில் வேறு ஒரு ஆளை ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு தீபாவை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம், வந்தாங்க நீங்கள் கூட்டி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவை அந்த ஒரு நர்ஸ் அவங்க வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னா, கார்த்திக் நேராக ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி அங்கே ஐஸ்வர்யா வந்து பார்க்குறாங்க. கார்த்திகை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஓடி மறைஞ்சிக்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, இங்கே தீபான்னு ஒருத்தவங்க அட்மிட் ஆனாங்களா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அப்போதைக்கு அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு நர்ஸ் இல்லாததுனால அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியலை, இல்லை இந்த மாதிரி யாருங்க அட்மிட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கார்த்திக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுது. என்னப்பா இங்கே நம்ம தீபா கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி ஓடி வந்தால் கடைசியில் வந்து தீபா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்பவே சோகமாக இருந்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த டைமிங் தான் ஒரு நர்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒருத்தவர் தீபாவை தேடி வந்திருக்காங்க, ஒருவேளை இவங்க உண்மையான ஆளா பொய்யான ஆளான்னு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க, நான் அவங்களை ரொம்பவே பத்திரமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.